தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷன். இப்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்தியா முழுமையிலுமே அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி கொஞ்சம் அதோடைய முக்கியத்துவம், அதில் என்னென்ன சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுவதற்காக என்னுடைய நெருங்கிய நண்பர் வழக்கறிஞர் சந்திரசேகர், இவரோட நம்ம நிறைய பேசியிருக்கோம். முக்கியமாக சிதம்பரம் கோவில் வழக்கு பற்றி அவர் வந்திருக்கிறார். இந்த வழக்கின் விவரத்தை எல்லாம் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். சார், இது எனக்கு பர்சனலாகவே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நான் இப்போ உங்களை மாதிரியான ஆட்களோடெல்லாம் பழகி இந்த வழக்கு நீதிமன்றம் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் எடுத்து வைக்கப்பட்ட சில வாதங்கள் அது என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறது. அதனால தான் நான் இதை பற்றி பேசணும்னு ஆரம்பித்தேன். ஒரு குவிக் சம்மரி இதை கேட்குறவங்களுக்காக. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த மதுபான ஊழல் வழக்கு டெல்லியில் பேசப்பட்டது. அதன் விளைவாக சிபிஐ அந்த வழக்கு போய் அவங்க ஒரு ஏகப்பட்ட பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை டெல்லியில் கீழமை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அது டிஸ்சார்ஜ், அதை வழக்கையே கையில் எடுத்துக்கல அந்த மேஜிஸ்ட்ரேட். பார்த்துட்டு ஐ திங்க் செஷன்ஸ் ஜட்ஜ் இதில் கேஸே இல்லைடா, ஏன்டா கொண்டு வரீங்க அப்படின்ட்டு சிபிஐ ஆஃப்கோர்ஸ் அதை அப்போஸ் பண்ணுது. அதை உடனடியாக அதை உயர்நீதிமன்றம், தில்லி உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஹீரோ அரவிந்த் கெஜ்ரிவால், தில்லி முன்னாள் முதல்வர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு நீதிபதியோடைய அமர்வுக்கு போகுது. சிங்கிள் ஜட்ஜ் ஸ்வர்ணகாந்தா சர்மா அப்படிங்கிற அந்த அம்மா கிட்ட போகுது. அவங்க கெஜ்ரிவால் ஒரு லிஸ்ட் ஆஃப் காரணங்களை கொடுத்து இந்த வழக்கை இவர் விசாரிக்க கூடாது, தன்னைத்தானே நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இதுதான் சிச்சுவேஷன். இதை எப்படி சார் ஒரு சாதாரண ஒரு நபராக, ஒரு லீகல் ப்ரொஃபஷன்லே இல்லாத ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒருவராக இதை மக்களாக நாங்கள் இதை எப்படி இதை அணுகிறது, எங்களுக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? சார், இதில் ஒரு சிறிய ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருவோம் சார். சரி. அவர் பேரில் சார்ஜ் ஷீட்டு வாஸ் ஃபைல்டு செஷன்ஸ் கோர்ட்டில். இந்த மதுபான இதில் ஊழல் வழக்கில் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல்டு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே ப்ராசிக்யூட்டர் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அவர் போகிறதுக்கு முன்னாடி அக்யூஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம். என்ன இந்த ட்ரையல்லேருந்து விடுவிக்கணும் அப்படின்னா விடுவிப்பு மனு தான் போடுறாரு. என்ன விடுவிக்கணும்னா என்ன அர்த்தம்? விடுவிக்கணும்னா இதில் சார்ஜ் ஷீட்டில் இருக்கிற என்னென்ன எவிடன்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். சார்ஜ் ஷீட்டில் எந்தெந்த எவிடன்ஸை வச்சு ப்ராசிக்யூட்டர் கேஸ் நடத்த போகிறார் அப்படிங்கிறது வந்துடும். சரி. அந்த எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு எழுத்தாப்பில் கேஸ் நடத்தினா கூட இந்த சார்ஜ் ஷீட்டை வச்சு அதில் இருக்கிற எவிடன்ஸை வச்சு கேஸ் நடத்தினா கூட எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாது, ட்ரையலே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்கறது தான் இந்த விடுவிப்பு மனு. ஓஹோ, ஓகே. அதாவது there is no prima facie evidence against me. அதனால நீ இது சார்ஜஸே ஃப்ரேம் பண்ண முடியாது, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணால் தான் ட்ரையல் நடத்தலாம். சரி. அதனால ட்ரையல் நடத்துறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் மனு போட்டிருக்காரு. சரி. ஸோ இந்த மனுவை அந்த செஷன்ஸ் நீதிபதி விசாரித்து அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நீதிமன்ற தீர்ப்பு. அது அதுக்கு இப்போ சிபிஐ அவங்க கெஜ்ரிவால் தரப்போட ஒத்து போய் அந்த விடுவிச்சுட்டாங்க. கேஸ்லேருந்து விடுவிச்சுட்டாங்க. லிட்டரலி there is no case as on date. there is no case. சரி. ஸோ இதில் அப்பீல்ங்கிறது கிடையாது. இதில் சீராய்வு மனு தான், ரிவிஷன் தான் போடுறோம். ரிவிஷன் போடுறாங்க. ரிவிஷன் போட்டு அது சிங்கிள் ஜட்ஜு அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நீதியரசர் ஸ்வர்ணகாந்தா சர்மா அவங்கள்ட்ட வருது. வந்த உடனே அவர் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்கள், அதாவது ஆர்எஸ்எஸோட மீட்டிங்கில் முதல்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ஜ். அது தவிர அவருடைய 2 மகள் 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனலில் இருக்காங்க, வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க வழக்கறிஞர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலராக
அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கொடுக்குது ம். அப்படின்னு சொல்லி ஒரு 2 குற்றச்சாட்டை முக்கியமாக வைக்கிறார். ம். அதை வச்ச உடனே அவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகன் எந்த வேலை செய்கிறான், எந்த வேலை செய்கிறாங்கிறத பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. நான் வந்து நீதிமன்றத்தை என்னோட வேலையை மட்டும்தான் நான் செய்வேன். ம். ம். இதை மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பினா எல்லா நீதிபதி மேலேயும் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கு வரும். இதுக்கு ஒரு சிறிய பின்புலம் கொடுத்துரும். முதல்ல இந்த ரெக்யூசல்ங்கிற ஒரு உரிமையாக பண்ண முடியுமா? அது உரிமை கிடையாது. முதல்ல சட்டத்தில் அதுக்கு எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. இது ஒரு தார்மீக அடிப்படையிலையும் அதாவது ஒரு மாரலாக தான் கேட்க முடியுமே தவிர மேட்டர் ஆஃப் ரைட் யாருமே அக்யூஸ்டு கிளைம் பண்ண முடியாது. இங்கே நான் ஒரு 2 கேள்வி கேட்கலாமா நீங்கள் விளக்கி சொல்கிறதுக்கு? ஒன்று வந்து நான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக ரெக்யூசல் அப்படிங்கும் பொழுது தானே செய்து கொள்வதுங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு நீதிபதி. ஆனால் அது வந்து ரெக்யூசல் ஹேஸ் டு கம் ஃப்ரம் தி யார் அந்த வழக்காளியாக இருக்காங்களோ அவங்க பண்ணணும். எந்த வழக்கு அது 2 வழக்காளி கூட இருக்கலாம். சில கேஸில் பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. பெட்டிஷனர் கூட அந்த மாதிரி ஒரு ரெக்யூசல் ப்ளீ எடுக்கலாம். இது யாருமே கேட்காம சுவமோட்டோவும் பண்ணலாம். அதாவது அது வந்து பண்ணலாம். அந்த ஒரு வழக்கு என்கிட்ட வருது, நானே அதை பார்த்துட்டு நான் நீதிபதி நான் பார்த்துட்டு இல்ல நான் இதுல வந்து வரமாட்டேன் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நீதிபதி தானாகவே முன் வந்து முடிவெடுக்கலாம். ஆமா. அதை தவிர 2 பக்கமும் அதாவது வாதி பிரதிவாதி 2 பேருமே எனக்கு இவர் இந்த நீதிபதி இந்த எனக்கு சில பயாஸ் இருக்கு அவர் பயாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஒரு அப்ரஹென்ஷன் இருக்கு, அதனால எனக்கு வந்து நீதி ஃபேர்னஸ் கிடைக்காது, நியாயமான விசாரணை நடக்காது. இதை யார்கிட்ட எடுத்துட்டு போவீங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீதிபதி யார் நீதிபதிக்கிட்டே போய் இது மாதிரி நாங்கள் எனக்கு அப்ரஹென்ஷன் இருக்குது, எனக்கு நியாயமான விசாரணை நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க எப்படி எடுக்கிறாங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வழிவரையோ அது உடனே அவங்க விளைவிக்கணும், இவர் உடனே சொன்னது உடனே அவங்க கேட்டுட்டு விளைவிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஓஹோ, அது நியாயம் இல்லையான்னு பார்க்கணும். சரி. ஸோ இதில் வந்து அது போகிறதுக்கு முன்னாடி நடந்த சில வழக்குகளில் எப்படி நடந்திருக்குங்கிறத பார்த்தோன்னா இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ரிலையன்ஸ் வழக்கு என்று நினைக்கிறேன், உச்ச நீதிமன்றத்திலேயோ இதுலேயோ ஒரு நடக்கும்போது மும்பை நீதிமன்றத்திலையும் ஒரு நீதிபதி, அப்புறம் உச்ச நீதிமன்றத்திலையும் ஒரு நீதிபதி, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மியூச்சுவல் ஃபண்டில் சில இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது அந்த கம்பெனி சார்பாக ஒரு வழக்கு வருது. அதில் அந்த மியூச்சுவல் ஃபண்டு அவங்க போர்ட்ஃபோலியோவில் அந்த கம்பெனிலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் டைரெக்டாக அதில் ஷேர் ஹோல்டர் கிடையாது. கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வந்து நீங்க பல கம்பெனியில் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ஆமாம் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க வந்து உங்கள்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து பல கம்பெனிஸில் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. சாதாரணமாக எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடியது தான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த வாங்கின ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட இது நீதிபதி வாங்கின மியூச்சுவல் ஃபண்டில் அவர் வந்து சம்மந்தப்பட்ட லிட்டிகண்ட்டாக இருக்கிற கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காங்க. சரி. அதை வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கிறது தான் அது. அதை போய் அவங்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப ஏன்னா நான் வந்து நேரடியாக அந்த ஷேர் ஹோல்டர் கிடையாது. கரெக்ட். பிளஸ் இவர் வந்து தன்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகிட்ட நீ போய் இந்த கம்பெனியில ஷேர் வாங்கணும்னா அவர் சொல்லவே முடியாது. அவங்க வாங்குவாங்க, விற்பாங்க. அது கூட அந்த கம்பெனி ஷேரே அவங்க திரும்பி மார்க்கெட்டில் வந்து விற்றுருவாங்க. இன்னும் முக்கியமானது, இது இவர் நீதிபதி, இவருக்கு முன்னாடி இந்த கம்பெனியோடைய வழக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் கூட மியூச்சுவல் ஃபண்ட் ஆட்களுக்கு தெரியாது. அவங்க மார்க்கெட்டை பார்ப்பாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க. ஸோ இது ஒரு பல வருஷம் முன்னாடி நடந்தது. சரி. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறாங்கன்னு சரி வேற யார்ட்டையா போட்டுக்கன்னு சொல்லிட்டு அவர் கௌரவமாக ரெக்யூஸ் பண்ணிட்டார். ஓகே, எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சரி. ஸோ அந்த மாதிரி மும்பை நீதிமன்றத்துலேயும் அதே மாதிரி சில வழக்குகளில் இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் அதாவது கம்பெனியில் ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தொடர்பாக அந்த கம்பெனியோட வழக்கு வந்ததுன்னா அதுலேருந்து அவங்க ரெக்யூஸ் பண்ணுறது. இதில் வந்து டைரெக்டாக ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டருங்கிற வரும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒன்று. நம்ம தமிழக ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாள் முதல்வர் நம்ம அம்மா அவர்களோட பற்றி
பார்க்கும்போது அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா. ஆமாம், அவங்கள பற்றி பார்க்கும்போது அவங்க மேலே டாக்டர் சாமி என்பவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு 91 96ல் ஒரு மனு ஒன்று கொடுத்தாரு. அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்தாரு. அதுக்கு சாங்ஷனுக்கு அப்போதைய கவர்னர்கிட்ட, தமிழக கவர்னர்கிட்ட போச்சு. இந்த மாதிரி அந்த விசாரணை செய்வதற்கு முன் அவங்களுக்கு சாங்ஷன் கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா அந்த சில பேரை மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னாலே உங்களுக்கு வந்து கவர்னரோட சாங்ஷன். அதனால முதல்வராக இருக்கிறதுனால அவங்களுக்கு சாங்ஷன் ஒன்று, இந்த எலெக்ஷன் கமிஷன் விசாரிப்பதற்கு முன் சாங்ஷன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இது வந்து இது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு போனோம். ஆமாம், அவங்க எலெக்ஷன் கமிஷனோட இதுபடி தான் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு அவர் மனு கொடுக்குறார் டாக்டர் சுவாமி. சரி, அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மனு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு விசாரிப்பதற்கு ஆரம்பிப்பதும் அதுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்கணும். ஓகே, கவர்னர் அது அப்படி அந்த அதுலேயே நிலுவையில் இருக்குது. கவர்னர் சாங்ஷன் தரல, நிலுவையில் இருக்குது. அவர் அப்புறம் இந்த உடனே அவர் டிஎன் சேஷன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஒரு வழக்கு வந்து மனு ஒன்று கொடுத்துருக்காங்க டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு, அந்த மனுவை நான் விசாரிப்புவதற்கு அதை சீக்கிரமாக சாங்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு கேட்குறாரு. எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய, அதாவது அந்த வழக்கில் அவர் வந்து அட்ஜுடிகேட்டராக இருக்கக்கூடிய ஒருத்தர் கவர்னருக்கு வந்து லெட்டர் போட்டு இது ரொம்ப நாளாக டிலேயாக இருக்குது, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே இதை சேலஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முதல்ல என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறதே தவறு, அதுக்கு அந்த முகாந்திரமே இல்லை. அதை தவிர டிஎன் சேஷன் என்பவர் அதீத அக்கறையோடு அதை வந்து என்னிடம் அனுப்பவும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதனால் அவருக்கு பயாஸ் இருக்குது, அதனால் அதை விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு காரணம். இன்னொன்று வந்து அந்த மனுதாரர் டாக்டர் சுவாமி இருக்கார்ல, அவருடைய மனைவி வந்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அவர் வந்து டிஎன் சேஷனுக்கான ஒரு வழக்கில் வந்து அவங்க டிஎன் சேஷனுக்காக வாதாடுறாங்க. அதனால் அந்த முறையிலும் அவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு 2 காரணத்தை சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அவங்க என்ன அணுகிறாங்கன்னா, இதை வந்து முதல்ல இந்த டாக்டர் சுவாமியுடைய அந்த பெட்டிஷனையே டிஸ்மிஸ் பண்ணணும்னா, அல்லது ரெண்டுமே டிஎன் சேஷன் அதை விசாரிக்க கூடாது, அதில் முகாந்திரமே இல்லை. அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் விசாரிக்கிறதுக்கு அதில் முதல்ல முகாந்திரமே இல்லை. இன்னொன்று டிஎன் சேஷன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதை விசாரிப்பதில் அதீத ஆர்வமும் காட்டுவதாலும், டிஎன் சேஷன் என்பவர் சுப்பிரமணியம் சாமியுடன் வேறு ஒரு விதையில் ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இருப்பதாலும் பயாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 இதுலேயும் சேலஞ்ச் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில். ஸோ அதை வந்து 95ல் வந்து தனி நீதிபதி நீதியரசர் பக்தவச்சலம் நினைக்கிறார், அவர் வந்து தீர்ப்பு கொடுத்தார். அதில் என்ன கொடுத்தாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, எந்த ஒரு அட்ஜுடிகேட்டர் ஆஃபீஸரும் தனக்கு முன்னால் வரும் வழக்கை தன்னிடம் சீக்கிரமாக கொண்டு வாருங்கள் என்று ஏன் அதீதமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டும்? அதிலிருந்தே அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அதில் நிறுவனம் ஆகுது. அதனால இந்த வழக்கை வந்து டிஎன் சேஷன் விசாரிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பளிக்கிறார். ஓஹோ, ஓகே, இது உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த யார் வந்து அட்ஜுடிகேட்டர் ஆஃபீஸரோ இல்லை ஒரு நீதிபதியோ, நோ அம்பையர் ஆர் ட்ரைபியூனல் ஆர் எனி ஜட்ஜ் cannot canvass that petition should be heard adjudicated by them சீக்கிரமா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல ஏதோ ஒரு பயாஸ் இருக்கு. ஸோ அது மாதிரியான விஷயம் இந்த இதில் ஸ்வர்ணகாந்த் சர்மா கிட்ட வந்து அந்த வழக்கு வரப்போகுதுங்கிறத அது முடிவு பண்ணுறது டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் ரோஸ்டார். அவர் தான் வந்து அவங்களுக்கு அலாட் பண்றாரு. இந்த வழக்கு இவங்க வந்து எனக்கு வேணும், அந்த அம்மாவும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கவே இல்லை. அது அவங்க வந்து கிரிமினல் ரிவிஷனில் உட்காந்துருக்காங்க, அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க, அதனால அவங்கள்ட்ட வருது. அவ்வளோதான். இது வந்து அதனால அந்த வகையில் அந்த இவங்க டிஎன் சேஷன் உயர்நீதிமன்றத்தோடைய தீர்ப்புக்கும் இது நான் சொன்ன ஒரு உதாரணமான ஒரு வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக வந்து இதே அம்மா தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய இன்னொரு வழக்கு ரொம்ப நாள் நடந்தது, உங்களுக்கே தெரியும், ஜெயா பப்ளிகேஷன் வழக்கு. அதை வந்து அவங்க சிறப்பு நீதிமன்றத்தில் அவங்கள தண்டனை கொடுத்தாங்க. அது பேரில் அவர் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து திரும்பி பவருக்கு வந்துட்டாங்க. 2001 அவங்க திரும்ப பவருக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2011
இல்லை 2001. 2001. ஓகே. 96 அந்த அந்த ஆமா. 96லேருந்து 2001 வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. சரி. தீர்ப்பை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மேல்முறையீடு ஜெயா பப்ளிகேஷன் வழக்கு நடக்கும்போது அவங்க வந்து அப்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் போட்டாங்க. டிஎம்கே அரசாங்கம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போட்ட வழக்கு. அதுக்கப்புறம் அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை வந்து அரசு சார்பில் நடத்துறது வந்து தமிழ்நாடோட அரசோட வழக்கறிஞர் நடத்தக்கூடாது, எங்களோட சாய்ஸில் ஒருத்தவங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு அப்போது வந்து அவங்க அரசாங்கம் இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரலாக இருந்த தலைமை வழக்கறிஞராக இருந்த வெங்கடபதி என்று நினைக்கிறேன், அவரை விட்டு நடத்த சொல்கிறாங்க. சரி. அவர் வந்து அதுக்கான ஸ்பெஷல் அதை நீதிமன்றம் ஏற்றுக்குதா? ரிக்வெஸ்ட் பண்ணி அது கிராண்ட்டும் கொடுத்துட்றாங்க. சரி. கொடுத்து அவர் நடத்துகிறார். ஸோ அந்த வழக்கில் ஒரு வழக்கறிஞரை வந்து எதிர்த்தரப்பில் நடத்துறதுக்கு, அதாவது இவங்க அப்பீலண்ட்டுக்கு எழுத்தாப்பில் நடத்துறதுக்கு அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து அவங்க சாய்ஸ், அதாவது எதிர்கட்சியோட சாய்ஸில் நியமிக்கிறாங்க. சரி. அவங்க நடத்துகிறார். அவர் தலைமை வழக்கறிஞர். அவர் என்ன பண்ணுறாருனா 2 நீதிபதி, ஒரு நீதிபதியோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, முதல் நீதிபதிகிட்ட போது இந்த நீதிபதி நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு ரெக்யூஸ் பண்ண சொல்கிறார். உடனே அவர் ரெக்யூஸ் பண்ணிடுறார். 2வது நீதிபதி ஆர் பாலசுப்ரமணியன் பேர் ஞாபகம் கரெக்டாக இருக்குது. அவர் நீதியரசர் பாலசுப்ரமணியம்கிட்ட போயும் அவர்கிட்ட ஒரு அவிடவிட்டை போட்டு, நீ அந்த வழக்கை நீங்கள் வந்து பேயாசம் முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு அவிடவிட்டை போட்டு அவர் நடத்தக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணுறத அன்னைக்கு பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அதை தவிர நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லலாம் வந்துருக்குது. அதெல்லாம் சில பேர் வந்து அப்போல்லாம் நிறைய பேர், ஆனால் இப்போ நடக்கிற மாதிரி யூடியூபோ சோஷியல் மீடியாவோ அப்போல்லாம் கிடையாது. பெரிய விவாதம்லாம் அப்போல்லாம் நடக்காது. இதை பண்ணால் தினமலர், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து அந்த மாதிரி செய்திகளில் வந்தது தான் அப்போ வந்து ஓரளவு படிப்பாங்க. இந்த மாதிரியான நியூஸ்லாம் ஒன்றும் அதிகமாகவும் இதிலெல்லாம் வராது. சரி. இதில் ஒரு பின்புலம் என்னென்னா, அப்போ நிர்மல்குமார் ஜெயின் அப்படிங்கிறவர் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் ஏதோ வந்து அப்போதைய சீஃப் மினிஸ்டருக்கு வேண்டியவர். அதனால் அவர் இருந்தாலுமே சரியான, ஏன்னா அவர் தான் ராஸ்டர் முடிவு பண்ணணும். அதனால் அவர் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் உடனே கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஆந்திரா ஹைகோர்ட்லேருந்து சுபாஷன் ரெட்டின்னு ஒருத்தரை போடுறாங்க இங்கே. இதெல்லாம் வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக சென்ட்ரிக்காக நடக்கிற விஷயங்கள், நிகழ்வுகள். நீங்கள் வேணால் அந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்கள போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து தினகர் என்ற ஒரு தனி நீதிபதியை அவங்க நியமனம் பண்ணுறாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கூட இதுக்கு அடுத்த நீதிபதியை நியமிக்க கூடாது. இது உச்ச நீதிமன்றம் தான் இதை யார் விசாரிக்கணுங்கிறதையே நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தினகர் என்பவர் தினகர் என்ற தனியார் நீதியரசர் நியமிக்கப்படுகிறார். அதன் பிறகு அதை அவர் விசாரித்து அது அவங்க பேரில் எந்தவித குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதாவது வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்களை நிரபராதின்னு என்று அவங்க தண்டனையை ரத்து பண்ணிடுறாரு. ஸோ இதை மாதிரி நம்ம இதுலேயே பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸில் இந்த மாதிரி தமிழகத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ எல்லாம் மறந்துருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் நான் அந்த சமயத்தில் அவ்வளவு தீவிரமான அரசியலை ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல முடியாது. அதுவும் கோர்ட் நடைமுறையெல்லாம் அவ்வளவா எனக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இவ்வளவு தூரம் நடந்திருக்கு இங்கே. இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இவ்வளோ தூரம் அவரை ஒரு குறிவைத்து தாக்குதல் நடத்தியும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்பட்டு தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர்கள் எதிர்த்த வழக்குகளை வழக்காடி அவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்து காட்டினார். இதை நான் வந்து பதிவு செய்வேன். ஏன்னா மொத்தம் அவங்க மேலே வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் 18 வழக்கில் இந்த ஜெயா பப்ளிகேஷன் வழக்கு தான் மிக அதிகமாக பேசப்பட்டது. அப்புறம் அந்த ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, அப்புறம் கலர் டிவி வழக்குன்னு நிறையா வழக்கு இருந்தது. இதில் வந்து இந்த வழக்கு தான் மிக அதிகமாக அவரை பற்றி குற்றஞ்சாட்டி பேசப்பட்டது. சரி. ஸோ அந்த வழக்கில் அப்புறம் நீதியரசர் தினகர் அவர்கள் இந்த 3 நடந்திருக்கு. 2 நீதிபதியை ரெக்யூஸ் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தை ஒரு நீதிபதியை நியமிக்க வச்சு, அதுக்கு பிறகு இது டிஸ்மிஸ் ஆச்சு அந்த கேஸ். அந்த அப்பீல் வந்து அலோவ் பண்ணல. சரி, இப்போ பேக் டு கெஜ்ரிவால். இதில் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ அதிலெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி மாறி மாறி வந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் வந்து ஒரு முதல்வர் பவரில் இருக்கும்போது அவர் மேலே இது பண்ணுறாங்க.
பட் இவர் வந்து இப்போ பவர்லேயும் இல்லை. ம். இவர் பவர்லேருந்து வந்துட்டார். அது வந்து ஒரு முக்கியமான ஊழல். அதில் பெயிலே அவருக்கு வந்து கிராண்ட் பண்ணுறது உச்சநீதிமன்றம் வரைக்கும் தான் போய் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆமா பார்த்துருப்பீங்க. ஆமா இப்போ அவர் அதைத்தான் குறிவிக்கிறார். ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கு பிணை வரும் பொழுது சர்வசாதாரணமா இதை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கலாம். எனக்கு மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல ஈடுபட்ட அத்தனை பேருக்குமே பெயில் மறுக்கப்பட்டது. யாரு? இந்த ஸ்வர்ணகாந்தா சர்மா அவர்களால் மறுக்கப்பட்டது. ஆனா அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போன உடனே எங்களுக்கு பெயில் கிடைச்சது. ஆனால் அது சாதாரணமாக கிடைக்கல அவருக்கு. ஆ, நான் வந்து இதுக்கு கேன்வாஸ் பண்ணோம். அந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அதனால நான் கேன்வாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கண்டிஷன் பேரில் தான் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கூட அதை தவிர அந்த வழக்கோட என்னென்ன சாட்சிகள், யார் அப்ரூவராக இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக ப்ரெஸ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. கரெக்ட். ப்ளஸ் இன்னொன்று, இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெக்யூசல் அப்ளிகேஷன் வருது இல்லையா, அப்போவே ஸ்வர்ணகாந்தா சர்மா அவர்களே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான் உங்களுக்கு பெயில் கொடுக்கலங்கிறத பெரிய விஷயமா சொல்கிறீங்க, அந்த சமயத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் வந்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு கடுமையாக வாதாடினாங்க. சப்சீக்வெண்ட்லி உங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சப்ப இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஓகே பெயில் கொடுத்தா ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைச்சது. ஸோ கண்டிஷன்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இங்கே பெயில் கிடைக்கல, அங்கே பெயில் கிடைச்சதுன்னா சிச்சுவேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். இன்னொன்று, ஒரு ஹையர் கோர்ட் ஆல்வேஸ் லோவர் கோர்ட் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது இல்லை, அது மாறலாம். நீங்கள் அதை வந்து அவங்களுடைய பெயில் கொடுக்கும் பொழுது கூட இந்த பெயிலை கொடுக்காமல் இருந்தது தவறு, உயர்நீதிமன்றம் கொடுக்காமல் இருந்தது தவறு அப்படின்லாம் அவங்க ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஸோ என்ன வந்து ஒரு என்ன இதுல ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது? ஏதோ வந்து நான் சட்டத்துக்கு புறம்பாக நான் பெயில் கொடுக்காம இன்று கூட அது சம்பந்தமாக ஒரு இந்து பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் எழுதியிருக்காரு. அதில் அவங்க அந்த இப்போ ரிக்யூசல் இதில் வந்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்வர்ணகாந்தா சர்மா வந்து நீதியரசர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் என் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து அள்ளி வீசுவதால் ஒரு வழக்காளி, அதாவது அவர் லிட்டிகண்ட், கெஜ்ரிவால்ங்கிறவர் லிட்டிகண்ட், சரி, லிட்டிகண்ட் வந்து தன்னுடைய நீதிபதியை வந்து சோதனை செய்வதாக இருக்கிறது. இஸ் டெஸ்டிங் த ஜட்ஜ் அப்படிங்கிறது தான் அதில் தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்க சொன்ன கருத்து வந்து நான் உடன்படுகிறேன். எனக்கு வந்து நீதிபதியை பற்றி வழக்காளிகள் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டு வர முடியாது. நீதிபதி எந்த விதமான தீர்ப்பு கொடுக்கலாம், ஒரு பக்கம்தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அதனால் சாதகமாக கொடுத்தவர் வந்து இவர் பெரிய நீதியே அவங்களால தான் இருக்குன்னு சொல்கிறதும், பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து இவங்க நீதியை வந்து அகேன்ஸ்டாக சொல்லிட்டாங்கன்னு ஆரம்பித்தா, இப்போ இந்த கெஜ்ரிவால் இப்போ ஆரம்பித்திருக்கிற ஒரு சர்ச்சை மூலமாக ஆரம்பித்தா, அப்புறம் எனக்கு என்னமோ வந்து இந்த நீதிபதிகள் இனிமேல் நடுநிலையாக எந்த வழக்கிலையுமே தீர்ப்பளிக்கக்கூடாது. அப்போ பாப்புலர் சென்டிமெண்ட்டு, அப்புறம் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுடைய வழக்கை வந்து நம்ம விசாரிக்கும் போது இந்த செலிபிரிட்டியோட குற்றச்சாட்டுக்கு நம்ம ஈல்ட் ஆகணுமா, இப்படிலாம் போச்சுன்னா நீதித்துறை எங்கே செல்லும்? இதை நீங்கள் அந்த மாதிரி பார்வையில் பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கெஜ்ரிவால் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ அதிகமாக வந்து ரொம்ப இருக்கார். அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாலாம் வச்சு நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதாவது சகவாசம் தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, நான் அதை எனக்கு ஒன்றும் யாரை பற்றியும் எனக்கு ஒரு பயமும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு இங்கே இப்போ ஒரு ரூலிங்கில் டிஸ்பென்சேஷனில் இருக்கிற பார்ட்டி, அவங்க வந்து இந்த சட்டத்துறையில் இருக்கிற ஓட்டைகளை வச்சுட்டு தான் வந்து எப்போதும் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நிறையா வழக்கில் பார்த்துருக்கலாம். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு மேலே அவங்க மேலே போட்டால் அதெல்லாம் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. இதே இவங்க வந்து மற்றவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு போட்டால் அது வந்து நியாயமானது. அது எப்படிங்கிறது ஊழல் இல்லையாங்கிறது வந்து கோர்ட்டு தான் ஒன்று. நீங்களே பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு நீதிபதி வந்து ஒரு தண்டனை கொடுத்தா உடனே அவங்களுக்கு எதிரானவர்களுக்கு பேரில் தண்டனை கொடுத்தா அந்த நீதிபதி தான், அவர் தான் உலகத்திலேயே சிறந்த நீதிபதி. அதே மேல்முறையீடுக்கு போய் அந்த தீர்ப்பு வந்து மாற்றப்பட்டால் அந்த நீதிபதி வந்து
அவங்களுக்கு நீதிபால் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை அவர் வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப்னால சகவாச தோஷத்தினால வந்து அவங்க பெற்றுக்கொண்டு இல்லை, நான் அதை ஒரு வேடிக்கையாக சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் நகைச்சுவையாகவும் சொல்கிறேன், ஆனால் அதில் நான் சீரியஸாகவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாதங்கள் செய்வது என்பது நீதி. நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு வந்து நான் ஒரு வழக்காளியை ரெப்ரசன்ட் பண்ணி நடத்தும்போது எனக்கு தான் சாதகமாக தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் வந்து நம்பணும். நான் அதை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த கேஸை நடத்தணும். ஆனால் அந்த நீதிபதி ஒத்துக்கிறதோ ஒத்துக்காததோ என் கையில் இல்லை. நான் எடுத்து வைக்கும் வாதத்தில் நீங்கள் சொல்கிறது புரியுது சார். ஆனால் நான் எனக்கு 2-3 விஷயம் இதில் வருது. ஒரு பெரிய நீண்ட கடிதம் எழுதுறாரு. இந்த அவங்க ரெக்யூசல் மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் ஒரு நீண்ட கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் முதல்ல ரெக்யூசலுக்கு கொடுத்த சில பாயிண்ட் சொல்றாரு இல்லையா, நீங்க முதல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்களே, அவர் RSS நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அது ஆக்சுவலா RSS நடத்திய கூட்டம் இல்லை. RSS பல விங்ஸ் வச்சிருக்கு. அதுல மீடியா விங், அந்த மாதிரி வந்து வழக்கறிஞருக்காக அகில பாரதிய அதிவக்த பரிஷத் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, ABAP. அது வந்து திமுக செய்யலாம், காங்கிரஸ் செய்யலாம், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், கம்யூனிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு லீகல் செல்லுன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று எல்லா இடத்துலையுமே பார் கவுன்சில் இருக்கு. அந்த பார் கவுன்சிலில் இருக்கிறவங்க எல்லாம் பலவிதமான அரசியல் பின்னணியில வர்றவங்க. உங்களுக்கு ஓரளவு வந்து அரசியலில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு வழக்கறிஞருடைய ஒரு இதில் தொழிலில் இருக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு நீதிபதியை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட டாபிக்ல பேசுங்கன்னு சொல்றீங்க. ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் இதுல இல்லாம இவர் வந்து நீங்கள் RSS கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, என்னவோ க்ளோஸ் டோர் மீட்டிங்ல ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு நம்ம என்ன பிளாட் பண்ணலாம், நம்ம வந்து எப்படி பிஜேபி ஜெயிக்க வைக்கலாம், இல்லை ஏதாவது இந்த புது பில்லை கொண்டு வரலாம் நான் பேசுறாங்க. இட் இஸ் ஓப்பன் மீட்டிங். சம்பந்தமான விஷயத்தை வழக்கு சம்பந்தமாக ஒரு டாபிக் கொடுத்து இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு நீதிபதிங்கிறவர் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் பிளஸ் பொசிஷன். இதே குற்றச்சாட்டு எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் ஒரு முக்கியமான நீதிபதி மேலே கூட இவங்க வச்சாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அதை நான் சொன்னேன்னா இன்னமும் அதை வந்து நான் என்னமோ அந்த நீதிபதிக்காக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அந்த நீதிபதி மேலேயும் ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால அவரையும் இதை மாதிரி ஒரு சில சாயங்கள் பூசப்பட்டது அந்த நீதிபதி பேர். ஏன் அவர் மீது வந்து பாராளுமன்றத்திலேயே போய் போனாங்க அந்த அளவுக்கு போகக்கூடிய, ஏன்னா அந்த அளவு ஒரு மாதிரியான ஒரு தனக்கு எழுத்தாப்புல யார் எது சொன்னாலும் அந்த எதிர்த்து சொல்ற நபர்களுக்கு அவர்கள் எந்த லெவலுக்கு போயும் நாங்கள் எதிர்ப்போம் என்று ஒரு மிரட்டுவது மாதிரி ஒரு துணியில் தான் அதுல என்ன மாதிரி அந்த லேயரிங் அவர் பண்றாருன்னா, RSS கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், RSS கருத்துகளுக்கு நான் எதிரானவன், எனவே எனக்கு இவரிடமிருந்து நியாயம் வராது. அது வந்து என்ன கனெக்ஷன் அப்படின்னே எனக்கு புரியல இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிருஷ்ணய்யர் காலத்திலிருந்தே நம்ம சொல்லுவோம், அவர் வந்து ஒரு கட்சியில் இருந்தவர், மினிஸ்டராக இருந்தவர், கேரளா அமைச்சராக இருந்தவர், அதற்கு பிறகு அவர் வந்து ஜட்ஜா மாறுறாரு. நீ அந்த கட்சியில் ஒரு காலத்தில் உறுப்பினராக இருந்து அதன் பிறகு இப்பொழுது ஜட்ஜா வந்திருக்க, நான் முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இன்னைக்கு இல்லை. அவரை வந்து எல்லா தரப்பும் கொண்டாடினாங்க. அவருடைய தமிழகத்திலிருந்தே ரத்தனவேல் பாண்டியன் என்பவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இந்த முக்கியமான கட்சியான திமுகவில் இருந்தவர் தான். கரெக்ட். அவருக்கு பிறகு அவர் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகி தலைமை நீதிபதியாகி அவர் வந்து தனிநபர் கமிஷன்லாம் அவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். பே கமிஷன்ல அதுல ஒரு நியமனம் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து தமிழகத்திலே அவர் நிறைய முன் உதாரண தீர்ப்புகள்லாம் கூட அளித்திருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்திலேயே பல இப்பொழுது ரிட்டையர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் 2 நீதிபதிகளை பற்றி நான் சொல்ல முடியும். அகெயின் பேர் வேண்டாம். அவங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அவர்களுடைய சாயம் என்ன, எந்த கட்சியோட ஆதரவாக இருக்கிறார்கள், ஈவன் டியூரிங் அதுக்கு அவங்க நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி வக்கீலாக இருந்தப்போ அவங்களுடைய ஆதரவு தளம் என்ன, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம்.
அதுக்கப்புறமா இந்த லீகல் சங்கங்கள், அமைப்புகள், ஈவன் நமக்கு தெரிஞ்ச லீகல் விட்டுடுவோம், எவ்வளவு நீதிபதிகள் இன்றைக்கு சிட்டிங் நீதிபதிகள் புக் லான்ச் ஃபங்க்ஷன், பலவிதமான ஜெனரிக் அமைப்புகள் நடத்தக்கூடிய பலவேறு நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்க யார் வேண்டுமானாலும் லிட்டிகண்டாக நாளைக்கு வர முடியும். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் நான் வந்து கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்ல முடியுமா? நீ அன்றைக்கு ஒரு நாள் அவர்களுடைய மீட்டிங்கு போய் 2 வார்த்தை பேசிவிட்டு 4 வார்த்தை பாடிவிட்டு ஒரு சால்வையை போர்த்தியதை வாங்கி கொண்டு போனாய், அதனால் நீ இப்படிப்பட்டவன் அப்படின்லாம் சொல்லலாமா? சார், சொல்லுவதற்கு ஒருவித அந்த என்னது சொல்கிறது, ஒருவித கிரெடிபிலிட்டியும் கிடையாது சார். சொல்லவே கூடாது. இந்த மாதிரி வாதங்களை எழுப்புவதே என்ன இது தவறான முன்னுதாரணம். இந்த மாதிரிலாம் ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் அனுமதித்தீர்கள்னால், நீ கூட அவர் என்ன எழுதியிருக்காரு, ஒரு சந்தேகம்னு ஏற்படுத்துவதற்கு அவருக்கு கூடாதான்னு. நியாயமான சந்தேகமாக இருந்தால் எழுப்பலாம். இப்போ அந்த சேஷன் என்பவர் தன்னிடம் வழக்கை அனுப்புங்கள் என்று கோருவது என்பதுதான் அது ஒரு நியாயமான சந்தேகம். ஒரு நீதிபதி தன்னிட்ட வந்து அந்த வழக்கு அனுப்புங்கன்னு கேட்குறது வேறு விஷயம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இவர் வந்து அவங்க பையங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இருக்காங்க, அதனால இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றும் வழக்கு கிடையாது. இவர் ஊழல் புரிந்தாரா இல்லையா, அதுவும் அதுதான் அது ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷனில் கீழமை நீதிமன்றம், அதாவது செஷன்ஸ் நீதிபதி இவர்கள் வழக்கில் விடுவித்தது தவறா என்பதை பற்றி தான் அவங்க பார்க்க போகிறாங்க. இட்ஸ் நாட் அன் அப்பெலட் கோர்ட். ஸோ இவங்க வந்து அதில் லீகாலிட்டி என்ன இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் சார் இந்த வழக்கில்? அதாவது இல்லை அந்த லீகாலிட்டி அந்த செஷன்ஸ் ஜட்ஜ் செய்தது சரி தவறுனா என்ன தவறுனா திரும்பி ரிமாண்ட் பண்ணி ட்ரையலுக்கு போவோம். அவங்கள சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு முகாந்திரம் இருக்கு, நீங்க அது முகாந்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போறாங்க. கேஸ் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இவரை வந்து குற்றமற்றவரா அது ப்ரீ ஸ்டேஜ்ல கொடுக்கப்படுது. இந்த மாதிரி வழக்குல வந்து அவங்க அதுக்கு இந்த ரிவிஷன்ல முடிஞ்சதுக்கு பிறகு இவர் அதை உச்சநீதிமன்றமும் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவருக்கு என்னன்னா ஏதோ ஒரு வகையில அவர் நம்ம விடுவிச்சுக்கிட்டார், அதனால நான் அதுலயே அவரோட நின்று போயிடணுங்கிற ஒரு பிடிவாதம் தான். இந்த பிடிவாதத்தை யாருமே எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு வழக்கறிஞரா, குற்றவியல் வழக்கறிஞரா அதை நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில என்னை விடுவிச்சிட்டாங்க. ஸோ அந்த விடுவிச்ச வழக்குலேருந்து நான் அப்படியே அப்போ இஸ் நவ் இன்னசென்ட் இல்லையா. ஒரு குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட்டு அந்த சார்ஜ் ஷீட் மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சிடுறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரீ ட்ரையல் ரிலீஃப் தட் ஹஸ் பீன் கிவன். ஸோ யூ வாண்ட்ஸ் டு ஸ்டிக் ஆன் டு தட் ப்ரீ ட்ரையல் ரிலீஃப். ஓகே, இது மேலேயே போகக்கூடாது. இந்த சிங்கிள் நீதிபதிக்கிட்டேயே வந்து விசாரிக்காமையே இந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னொரு நீதிபதிகிட்ட போனாலும் அவர் திருப்பி அவரோட சரித்திரம், அவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன, திருப்பி அதே மாதிரி செய்வார். இவர் வந்து இதோட நிற்க போகிறதில்ல. இந்த சொர்ணகாந்த சர்மாவோட இவர் வந்து நிறுத்துவார்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கிடையாது. சார், நான் என்ன சொல்கிறேன், இப்போ சப்போஸ் இன்னொரு நீதிபதிகிட்ட போகுது, அவர் ஒரு மாதிரி வேற ஒரு சிந்தனையாளராக இருக்காருன்னு வந்து இப்போ இடி சொல்ல முடியாதா, சிபிஐ சொல்ல முடியாதா? இல்லைங்க, அவர் வந்து இடதுசாரி கருத்துக்கள் வைத்திருக்கிறார். அவர் காங்கிரஸோடைய ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாரு. இல்ல, அந்த ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞர், காங்கிரஸ்ல பெரிய மூத்த வழக்கறிஞர் இருக்காரு, அவர் ஆபீஸ்ல வந்து அவரோட பையன் வந்து ஜூனியரா இருக்காரு அப்படின்னு சொல்றது சார். எல்லாரும் அப்போ அவங்க தரப்புல இன்னொரு நீதிபதிகிட்ட போனா மட்டும் அப்போ இந்த வழக்கே நடக்கக்கூடாது. இவரோட எண்ணமே என்னன்னா, somehow I have got pre-trial relief, I will stick on to that. அதுதான் நான் உங்கள்கிட்ட அந்த ஒரு ஜோக்காக ஒன்று சொன்னேன். இந்த மாதிரியான இந்த ஓட்டைகள் எல்லாம் எடுத்து நடத்துகிறவர்களில் பெரிய பெரிய விற்பனர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் பல வழக்கை இப்போ சந்திச்சுக்கிட்டு இப்போ ஏன்னா இது நான் முக்கியமாக ஒரு கருத்தை நான் பதிவு வைக்கிறேங்க. இதோட ரிலேட்டடாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் பதிவு வைக்கிறேன். முன்னாள் அமைச்சர்களை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இப்போ இருக்கிற அமைச்சர் அவங்க பதவி இழந்த பிறகு சொத்து குவிப்பு வழக்குகளில் கேஸ் நடத்தி அதில் எல்லாத்துலேயும் டிஸ்சார்ஜ் வாங்கினாங்க. கரெக்ட். உங்களுக்கு பேர் தெரியும், ஏன்னா வந்து அவங்கெல்லாம் போய்
அதை வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதை திரும்பி ஆராய்ச்சி பண்ணுறார், சூமோட்டோவை எடுக்கிறார். எடுத்தா இதெல்லாம் என்ன நடக்குது, இது என்ன ஒரு முதல்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு விஜிலன்ஸில் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து போய் அதில் வந்து இல்லைன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, இதெல்லாம் என்ன நீதியை சார்ந்த நடவடிக்கையாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை சூமோட்டோவை என்கொயரி பண்ணி திருப்பி ட்ரையலுக்கு இது பண்ணுறாரு. ஸோ இதை மாதிரி ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்சஸ் 5, 6, 7 இன்ஸ்டன்சஸ் நினைக்கிறேன் எல்லாரு பேர்லையும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனந்த் வெங்கடேஷ்க்கு அப்புறமா ஈவன் ஜெயச்சந்திரன் நீதிபதியாக இருக்கும் பொழுதும் அதுவும் ஒரு சில இதில் அதே மாதிரி நடக்குது. ஸோ இவங்க தான் இதில் விற்பனர்கள் என்று சொல்வதற்கான காரணமே அதனால்தான். இவங்க தான் வந்து இவங்க பேரில் இருக்கிற வழக்கு எல்லாத்தையுமே டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரீ ட்ரையல்லையே போய் இந்த மாதிரி ஏற்கனவே குற்றச்சாட்டப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கும். அப்புறம் இவங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வச்சு அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் தவறுன்னு சொல்லி அதுலேருந்து டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் எந்த காலத்திலையும் ஈடுபட்டதில்லை. அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதிமன்றம் மூலமாகவே தான் வழக்கறிஞர்களை வைத்து சந்தித்து தான் அவர் வழக்கை சந்தித்தாரே தவிர அவர் வழக்கில் குறுக்கு வழியில் இந்த இன்வெஸ்டிகேஷனே தவறு, நான் இந்த மாதிரிலாம் சொத்தொழிப்பு வழக்கில் நான் அவங்க வழக்கில் போவே இல்லையே. தண்டனை பெற்று அதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்து கர்நாடக நீதிமன்றத்தில் போய் அதுவும் மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. அதையும் அவங்க எதிர்கொண்டாங்க. ஆனால் இவர்கள் வந்து குறுக்கு வழியில், நான் பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு அது ஏன்னா அது நமக்கு அவங்க மேலே ஒன்றும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ ஒன்றும் கிடையாது. என்னன்னா அவங்க பண்ணுற வந்து டூபியஸ் மெத்தட்ஸ் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ண உங்கள் வாசகர்களுக்கு வந்து தெரியணும்னு நினைக்கிறேனே தவிர, நிச்சயமா இதில் வந்து நீதி சார்ந்த ஓரளவு வழக்கறிஞர் தொழிலில் மிகவும் அக்கறை உள்ளவர்கள், நீதிமன்றத்தில் மேல் நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுற ட்ரெண்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் சார், அதுவும் எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு மேஜர் பாயிண்ட் அவர் சொல்கிறது, சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவருக்கு தான் இந்த டாக்கெட்ஸை அந்த பேனலில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கு. அவர் ஸ்வர்ணகாந்தா சர்மாவுடைய மகனுக்கு இவ்வளவு வழக்குகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஹியரிங்க்கு 9,000 ரூபாய் ஒரு அப்பியரன்ஸ் 9,000 அப்படின்னு வச்சு கணக்கெடுத்து பார்த்தா கோடிக்கணக்கில் வருது அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த இடத்துல 2 முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் மேல அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒன்று வந்து சொலிசிட்டர் ஜெனரல் இஸ் பர்ச்சேசிங் வேர்டிக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அது எப்படி பண்ண முடியும் அத சொல்றாரு. ரெண்டாவது, தி ஜட்ஜ் இஸ் கொல்யூடிங் வித் தட் அப்படின்னு. அதுதான் அந்த பேராகிராஃப்ல முழுக்க நீ பார்க்கறது. நான் ஆர்டிஐ போட்டேன், எனக்கு இவ்வளவு தகவல் வந்தது, ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தான் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் மிக அதிகமான வழக்குகளை நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மாவுடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் என்ன போடுறாங்கன்னா, இவர் நீதிபதியாக ஆகிறார் டெல்லியில, 6 மாதத்தில், எல்லாமே அலிகேஷன், 6 மாதத்தில் மகனை சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனல்ல கிளாஸ் ஏ பேனல்ல கொண்டு போறாங்க. இவங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அதுக்கு? அதான் நான் வந்து அதுதான் உங்கள்ட்ட இப்ப கேட்க போறேன், எனக்கு தெரியாதனால கேட்க போறேன். அடுத்து சொல்றாரு, மகள் 3 வருடத்தில் டெல்லி ஹைகோர்ட்ல பேனல்ல கொண்டு வரப்படுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட பேனல்ல. மகனும் கொண்டு வரப்படுகிறார், மகளை அங்க கிளாஸ் சில கொண்டு போறாங்க. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பெரிய ஒரு திட்டமிட்டு சதியை உருவாக்கி கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த ஜட்ஜை சென்ட்ரல் கவர்மெண்ட் விலைக்கு வாங்கிருச்சு அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவா அந்த ஜட்ஜுக்கே லெட்டர் அனுப்புறாரு. சார் இதை நீங்க எப்படி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் சார்? நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில நம்மளுடைய தனக்கு பெற்ற ஒரு அதாவது நான் அந்த செஷன்ஸ் ஜட்ஜை பற்றி நான் இப்போ வந்து எந்த வித குறையும் நான் சொல்லலை. அவர் வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அது மேலே அவங்க வந்து சீராய்வு மனு போடுறாங்க, சிபிஐ நடக்குது. ஆனால் இவர் தனக்கு பெற்ற அந்த தீர்ப்பை, ப்ரீ ட்ரையல் ரிலீஃபை வந்து அவர் வந்து அப்படியே தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போகிறதுக்கு அவர் தயாராகிட்டார். அதுதான் அதை காட்டுது.
இதை மாதிரி இதெல்லாம் ஏன்னா explosive என்ன குற்றச்சாட்டு. காரணம்னா ஒரு நீதிபதியோட மகனோ மகளோ ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க. அது பேனல் போடுறதுக்கு அந்த இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சாலிசிட்டர் ஜெனரல் அந்த மாதிரி போஸ்ட் வந்து அவங்க வந்து கீழே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில்லாம் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுற அத்தாரிட்டி கிடையாது. It has been done only by the Ministry of Law and Justice in consultation with the Ministry of Home Affairs. அட்டார்னி ஜெனரலோ சொலிசிட்டர் ஜெனரலோ இதுல ஈடுபடவே மாட்டாங்க சார். ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்களாங்கிறதெல்லாம் நம்ம நேரடியாக தெரியாது. தெரியாது. ஆனா அப்பாயிண்ட் பண்றது அவங்க கிடையாது. அவங்க கிடையாது. அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நீ வந்து ஒரு கற்பனையாக ஒன்று அவர் பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாலிசிட்டர் ஜெனரலுக்கு பல வேலை இருக்குது, பல வழக்குகளில் ஆஜராகிறார். கான்ஸ்டியூஷன் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதில் ஆஜராகிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோட பையனை வந்து ஆக்கணும் போகணும் வரணும்லாம் அவர் முனப்படுத்தி பாருங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பதவியை வந்து அந்த அளவுக்கு நம்ம அன்லஸ் அதர்வைஸ் யூ ஹாவ் அ ப்ரூஃப் டைரெக்டாக ரெக்கமெண்ட் லெட்டர் எழுதி அதை ஒரு காரணமாக நீ காட்டியிருந்தேன்னா அது நம்ம ஒத்துக்கலாம் சார். சார் நீ ஒரு பெரிய நீதிபதியோ இல்லை ஒரு சாலிசிட்டர் ஜெனரலோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பேரில் நம்ம நேரடியாக குற்றம் சாட்டணுன்னா எப்படி குற்றம்? தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் அ மில். சும்மா வந்து ஒரு இதாக அலிகேஷனாக போடுறதுங்கிறது தப்பு. இட் ஷுட் பி அ ப்ரூவன் அலிகேஷன். A proven allegation means that he should have recommended. ஏதோ ஒரு வகையில் இந்த அவரோட அப்ளிகேஷனில் கைண்ட்லி கன்சிடர் அப்படின்னு அதான் அது மாதிரிலாம் இருக்கா? அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இத்தனை நாள் அவர் வந்து அதெல்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மியர் என்ன ஒரு ஆப்ரஹென்ஷன் அண்ட் சர்மைஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங் மேலே வந்து நீங்கள் காஸ்டிங் ஆஸ்பிரேஷன்ங்கிறது சார். அப்போ அதில் அந்த ரிலீஃப் இப்போ வந்து ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் மேலே அவர் வந்து எஃபெக்டிவ்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சொலிசிட்டர் ஜெனரல் மேலே மட்டும் இல்லை, யூனியன் கவர்மெண்ட் மேலே. யூனியன் கவர்மெண்ட் இஸ் பர்ச்சேசிங் வெர்டிக்ட்ஸ். அதுதான் அவர் வந்து எஃபெக்டிவாக சொல்கிறார். சார் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா சார், இப்போ சமகாலத்தில் வந்து நீங்கள் ஒரு பல வழக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்க்ளூடிங் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேரில் ஒரு டெஃபமேஷன் சூட்டில் ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் வழக்கில் வந்து அவங்கள வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உடனே அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும். அது கன்விக்ஷன் ஆகிடுது. இஸ் கன்விக்டட் இன் அ கேஸ். கரெக்ட். தேர்ஃபோர் ஹி இஸ் லைக்லி டு பி டிஸ்குவாலிஃபைட். ஆமாம். ஸோ உடனே அந்த கன்விக்ஷனை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆல் இந்தியா லெவலில் ஆல் அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆர் கிரைங். நான் என்ன சொல்கிறேன், நீ போய் அப்பீலில் போயிட்டு உன்னால் திறமை இருந்ததுன்னா நீ வந்து அதுதானே இவங்க செஞ்சாங்க. முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் வந்து அவங்க பேரில் போட்ட வழக்கு எல்லாத்தையும் வந்து நீதிமன்றத்தின் படியில் ஏறி நீதிமன்றத்தில் வச்சு தானே வெளியில் வந்தாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி செய்யாமல் ஏன் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம் கற்பிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அப்படி பார்த்தா நீதிமன்றம் அப்போ அவங்க அண்ணா தவறே செய்யாதவங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ இந்த தற்போதைய ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர்கள் பேரில் இருக்கிற ஊழல் புகார், அப்போ ஊழலே செய்யாதவங்க மேலே ஊழல் புகார் போட்டாங்க. இடி வந்து ஏவல் துறையாக அவங்க மேலே வழக்கு போடுது. குற்றச்சாட்டு போட்டு அதுக்கு ப்ரூஃப் கொடுத்து வழக்கு போடு என்று சொன்னதுக்கு பிறகு அதை மறுவாய்வு செய்து அந்த வழக்கு போடுன்னு சொல்ல வழக்கு பதிவு தான் சொன்னோம், அவர் பேரில் டைரெக்டாக அக்யூஸ்ட் ஆகணும்னு சொல்லலைங்கிற ஒரு விளக்கத்தை போய் நேற்றைய தினம் பெற்றுக்கொள்ளு. நான் என்ன சொன்னேன், வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அவங்க உத்தரவு போட்டாங்களா இல்லையா? வழக்கே பதிவு பண்ணாமல் இருக்காங்களே. அப்போது இவங்களை பற்றி யாருமே எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட ஒரு தாக்கமாக நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு வந்து தமிழகத்தின் தாக்கம் டெல்லியில் இருந்து அவரும் அதே மாதிரி லெவலில் போய் செய்கிறாருங்கிறது தான் நான் சொல்கிறேன். திமுக தொடர்ந்து சொல்லுது இல்லையா, இனிமேல் தமிழகம் வர்சஸ் டெல்லி அப்படிங்கிற மாதிரி. அது தமிழகம் வந்து இந்த மாதிரி பேட் பிரசிடென்ட் எல்லாம் அங்கே அனுப்புது. இந்த மாதிரிலாம் வழக்கு வந்தால் உடனே அந்த வழக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு போடப்பட்டது, பழிவாங்கும் முயற்சியோடு போடப்பட்டது அப்படின்னு. அப்போ அவங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஊழலற்றவர்கள், அவர் மேலே வழக்கே போடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏன் இந்த எக்ஸைஸ் ஊழலில் இந்த அளவு வருது சார்? இவர் வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவர் 3 மாதம் இருக்காரா? ஆமாம், சில மாதங்கள். அவரோட கூட இருந்த அந்த கோ அக்யூஸ்ட் மனிஷ் சிசோடியா அதோட அதிகமான மாதங்கள் இருந்தார். அதுக்கு எல்லாத்தையும் அடிப்படையாக நீங்கள் வந்து அந்த கேஸ் ஹிஸ்டரி யாராவது இந்த தமிழ்நாட்டில் படித்து பார்த்துருப்பாங்கன்னா ஒருத்தருக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் வந்து இது ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கரெக்ட். கவிதா அப்ரூவர் ஆகியிருக்காரு அவர்.
அப்புறம் வந்து இந்த கவிதாங்கிறவங்க முன்னாள் தெலுங்கானா ஆமா முதல்வருடைய மகள். அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெயில் அப்ளிகேஷனில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது கொஞ்சம் டூ ஃபார் ஆஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெயிலில் வந்து ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஏன்னா அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்களை கோஅக்யூஸ்டாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு அது வந்து அதையுமே ட்ரையலில் தான் முடிவு பண்ண முடியும். கரெக்ட். கோஅக்யூஸ்டோட கன்ஃபெஷனை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அக்யூஸ்ட் ஆக்கும்போது அது வெளியில் வருதுங்கிறது வந்து ட்ரையலில் தான் வெளில வர முடியும். இட் மே பி a feeble allegation, I agree, பட் அது வந்து ட்ரையலில் தானே வர முடியும். ப்ரீ ட்ரையல்லே எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து தவறு. ஸோ இவர் வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு டிஸ்சார்ஜ் பெஷனில் ஏற்பட்ட அந்த விடுவிப்பு மனுவில் தான் வந்து நிரபராதி என்றதை எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக நீதிமன்றத்தின் மேல் சேற்றை வாசி பூசினால் பரவாயில்லை என்று ஒரு முடிவை எடுத்து விட்டார். அதனால்தான் அவருடைய தாக்கங்கள் இதில் இருக்கிறது. இதை வந்து தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்கள் சேனல் மூலமாக இது வந்து அனைவருக்கும் நான் சொல்வ கருத்தில் வந்து ஒரு சார்பாக இருக்குன்னு என்று ஒரு நிலைப்பாடை எடுக்காமல் நான் சொன்ன கருத்துகளில் உள்ள உண்மை நிலையை தெரிந்து சட்ட சார்ந்த நீதி சார்ந்த விஷயங்களில் முன்பு நடந்த உதாரணங்களை, அதனால் இந்த ரெக்யூசல்ங்கிறது வந்து கேட்பது என்பது இனிமேல் வந்து ஃபேஷன் மாதிரி ஆகிடும். யார் வேணால் எது வேணால் ரெக்யூசல் கேட்கலாம். அப்புறம் நீதி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்படி நடக்கும்? நாளைக்கு ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் நடக்குது, அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த நீதிபதி வந்து தொடர்ந்து கன்விக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க, அதனால் என்னோட கேட்கக்கூடாதுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேர் ஜட்ஜாக வேணுங்க, கொஞ்சம் லீனியன்ட் ஜட்ஜாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தன் ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல. அப்புறம் நீங்கள் இதுக்கு எண்டே கிடையாது. புரியுது. ஸோ இந்த லாஜிக் அதுதான் அந்த இவர் என்ன சொல்கிறாரு, காளீஸ்வரன் என்கிற அட்வொகேட் வந்து இந்து பத்திரிகையில் ஆர்டிகல் எழுதியிருக்கிறவர் அப்ரிஹென்ஷன் வந்தாலே ரெக்யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு நீதிபதிகிட்ட போட்டோம். அப்போ இந்த சிபிஐக்காரங்க வந்து ரெக்யூசல் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ இவருக்கு வழக்கை யார் தான் நடத்துது? நான் என்ன சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜட்ஜை அழைச்சிட்டு வந்து நடத்தணும். அப்போ கூட அந்த ஜட்ஜுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அந்த இதில் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் சந்திச்சிருக்காரு. அதனால் அவர் வந்து அந்த அதுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவாங்க. இதுக்கு வந்து இது வந்து ஒரு என்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு மெயின்லெஸ் அலிகேஷன். தீஸ் அலிகேஷன் ஹேஸ் டு பி நிப்ட் இன் த பட். இதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் கொலேஜியமில் இருக்கிற மிகப்பெரிய மூத்த நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ரெக்யூசல் பிளேலாம் இட் ஷுட் பி ரேரஸ்ட் ஆஃப் ரேர். இதெல்லாம் யாரும் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா முதல்ல கேட்குறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத முதல்ல செய்யணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு தீர்ப்பை சொன்ன நீதிபதி பேரில் சகட்டு மேனிக்கு வரவங்கெல்லாம் வந்து அவர் பேரில் அப்யூஸ் பண்ணாங்க. அதை கூட முன்னாள் நீதிபதிகள் கூட அவர் பேரில் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு தெரியும். இது வந்து எனக்கு என்னமோ அது ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நோக்கி நாம் போகவில்லை. இதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி he has to take cognizance of this kind of இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது unsustainable behavior of asking for recusal. அதற்கு வந்து rarest of rare case, and if it is refused he has to accept. அதுதான் அது மேலே அப்பீல் பண்ண முடியாது. அது மேலே இப்போ அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க, நான் ரெக்யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அது மேலே அவர் அப்பீல் பண்ண முடியாது. நான் அதுக்காக நாங்கள் வர மாட்டேன்னு சொல்கிறதுங்கிறது வந்து பிடிவாதத்தை காட்டுது. ஒன்றும் வரமாட்டேங்கிறாரு, நான் இதை ஹையர் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அது பண்ண முடியாது. என்ன வருதோ அந்த இதை வந்து ரெக்யூசல் ஆர்டர் பேரில் இவங்க வந்து மேலே வந்து அப்பீல் போகிறதுங்கிறது மிக மிக கடினம். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஜட்ஜியை லிட்டிகண்ட் ஆக்கி அந்த லிட்டிகண்ட் மேலே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறதுனா அது என்ன இன்னொரு ட்ரையலா? சரி, அதுக்கு யாருக்கு தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு பவர் என்ன இருக்குது? அப்போ நீதித்துறையே வந்து கலங்கப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு இவங்க தள்ளுறாங்க. தனக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த நீதிபதி களங்கமானவர். அதுதான் இதுலேருந்து this should be the takeaway from this அப்படின்னு. இது நிச்சயமாக இதோட முடிய போகிறது. அடுத்தடுத்து இதில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம திரும்பி நிச்சயமாக பேசுவோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ்.